ஒரு வேத பகுதியை நாம் சிந்திப்போம். சங்கீத புத்தகம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் விவிதமாய் படிக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வாசிங்க. சங்கீதம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நடுவிலே மனுஷன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். தேவன் எங்கே என்று கேட்கத்தக்க நிலைகளில் கூட மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன கர்த்தர் எங்கே இருக்கிறார்? நான் எவ்வளவோ பாடுபடுகிறேன், எவ்வளவோ கிரியை செய்கிறேன், கர்த்தரை என்னால் பார்க்க முடியவில்லை, தேவ சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை, தேவனுடைய ஆசீர்வாதம் என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிற ஒரு நிலையில் மனுஷன் கடந்து போய் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து உன்னுடைய மாம்சமான கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு பொறுமையா தேவ சமூகத்துல அமர்ந்திரு. நானே தேவன் என்பதை அவர் என்ன செய்வார்? நமக்கு நிரூபித்து காட்டுவார். அமர்ந்திருந்து. திரும்ப வாசிங்க. 46:10 சங்கீதம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த காலங்களில் மனிதன் தேவனை விட்டு அவனுடைய இருதயமும் அவனுடைய மனசும் விலகி போய்கொண்டே இருக்கிறான். கிறிஸ்துவத்திலும் அப்படிதான், மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நம்பிக்கை, ஸ்தோத்திரம், தேவனுடைய விசுவாசம் குறைந்து 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 வருகிற ஒரு காலகட்டம். பாருங்க, இங்க 3 விதமான கூட்டத்தாரை குறித்து நாம் படிக்கிறோம். இவர்கள் தேவன் எங்கே என்று கேட்கிற ஒரு கூட்டத்தார். வாசிங்க. முதலாவது சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், தாவீதை குறித்து உலக மனுஷர்கள் கேட்ட ஒரு காரியம், உன் தேவன் எங்கே? 42:3 உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், ஒரு நாள் 2 நாள் அல்ல, நாள்தோறும் கேட்கிற கேள்வி என்ன? எப்பா, நீ ஆராதிக்கிற தேவன் எங்கே? உனக்கு ஏன் இந்த கஷ்டம்? உனக்கு ஏன் இந்த போராட்டம்? நீ ஏன் இப்படி இருக்கிற? சொல்லு, பதில் சொல்லு, சொல்லுன்னு கேட்கிறான். இது உலக மனிதர்கள். தெய்வ விசுவாசம் இல்லாமல், தேவனை பற்றிய ஒரு பற்றுதல் இல்லாமல் மனுஷன் தேவனை விட்டு அகன்று போய் கொண்டிருக்கிறான். இந்த கூட்டத்தார் பாருங்க, இவர்கள் அப்படி கேட்கிறது இவனுக்கு எப்படி இருக்குன்னா, உருவ குத்துவது போல் இருக்காமா. வாசிங்க. 10ஆம் வசனம் வாசிங்க. 42. தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. பாத்தீங்களா? அது அவனுக்கு சகிக்க முடியல, அவனுக்கு தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏன் நீ கோயிலுக்கு போற, நீ கர்த்தரை ஆராதிக்கிற, உனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு? பதில் இல்லை. அந்த கர்த்தர் சொல்றா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதான் முதல் கூட்டத்தார். தேவ ஜனங்களுக்கு பார்த்து தெய்வ விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டத்தார், உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கிற விதம் சாந்தமாய் அமைதியோடு அல்ல, ஆக்ரோஷமாய் கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற கேள்வி, தாவீது சொல்றான், என் இருதயத்தை, என் எலும்புகளை அப்படி கட்டி எடுத்து குத்துற மாதிரி அவ்வளோ வேதனையா இருக்கு எனக்கு. இந்த சூழ்நிலைகள்ல கடந்து போகிற தாவீது, ஐயோ போதும்டா, போதும், கூட்டத்துக்கு போனது போதும், ஜெபம் பண்ணது போதும் என்று சொல்லி விலகி போகாமல் அவன் என்ன செய்தான்? வாசிங்க. 42:11 வாசிங்க. வாசிக்கிறோம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரே நான் இன்னும் துதிப்பேன். என்ன சொல்றான்?
இப்படி அவங்க கேட்கிற கேள்வி இருதயத்தை, எலும்புகளை கத்தி எடுத்து குத்துற மாதிரி ஒரு பக்கம் வலிச்சாலும் இவன் தேவனையோ கூட்டத்தையோ ஜெபத்தையோ கர்த்தர் மேல விசுவாசிய விட்டு விட்டு போகாமல் இன்னும் துதிப்பேன், இன்னும் காத்திருப்பேன், இன்னும் ஆண்டவரை விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. நீ நமக்கு ஒரு கேள்வி வந்தா என்ன செய்வோம்? அங்க போனதானே கேட்கிறாங்க, அந்த பக்கமே போக வேண்டாம், கோயிலுக்கு போறதையே நிப்பாட்டிடுவோம். இன்றைக்கு பல கேள்விகளுடைய பதில் கர்த்தர்ட்ட தான் இருக்கு. அல்லேலூயா. சில காரியத்தை கர்த்தர் அமைதியை மூடி வச்சிருக்கிறார். ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் கேளுங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த போது தேவன் யோசேப்போட கூட என்ன செய்தாரு? இருந்தார். அங்க சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சுயபாகிகளின் தலைவன், பானபாத்திரக்காரன், ராஜ அவையிலே பணி செய்ததான ஜனங்கள், அவர்கள் சொப்பனம் கண்டு கலங்கி இருக்கிறதை யோசேப்பை கண்டு அவன் கூப்பிட்டு கேட்கிறான், உங்க முகங்கள் ஏன் இன்னைக்கு இப்படி துக்கமா இருக்கிறீங்க, என்ன விஷயம் கேட்கிறான். ஐயா, நேற்றுக்கு ஒரு சொப்பனம் நாங்க பார்த்தோம். கூப்பிட்டு சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லி எல்லாம் தெளிவா சொல்லி இப்படி இப்படி நடக்கும் என்று சொன்னான். அதுபோல நடந்துச்சு. அப்படித்தானே நடந்துச்சா? ஆனா யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து எப்ப வெளியே வருவான்னு அவனுக்கு தெரிஞ்சுச்சா? ஊருக்கெல்லாம் பேசுற உன்னுடைய காரியத்தை குறித்து உனக்கு தெரியல. சில விஷயங்கள் கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப யோசிச்சேன். சிறைச்சாலையில 3வது நபர்கள் துக்கமாயிருக்கும் போது அவர்களை போய் விசாரிக்கிறான். அவர்கள் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி, இங்க பாரு, 3வது நாளில் நீ உயர்த்தப்படுவாய், 3வது நாளில் உன்னை ராஜா தூக்கி போடுவார். கரெக்டா அப்படி நடந்துச்சு. இவ்வளவு கரெக்டா சொல்றான். தேவன் அவனோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் அவரோடு கூட இருந்தும் அவனுடைய காரியங்களை குறித்து அவனுக்கு ஒண்ணுமே சொல்லல. கர்த்தர் சைலண்டா இருக்கிறார். கர்த்தர் சைலண்டா இருந்த நம்ம என்ன செய்யறது? தாவீதை போல செய்யணும். என்ன பிரச்சனை வந்தால் என்ன செய்யணும்? இன்னும் ஆண்டவரை துதிப்பேன், இன்னும் ஆண்டவரை விசுவாசிப்பேன், இன்னும் ஆண்டவரை நான் சார்ந்து கொள்ளுவேன். அப்ப இந்த ஒரு இடம் நம்ம லைஃப்ல தேவை. இதான் முதல் கூட்டத்தார். நம்மை குறித்து மற்றவர்கள் கேட்கிற கேள்வி, உன் தேவன் எங்கே? 2வது, சத்தியத்தை அறிந்தவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி. வாசிங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கிதியோன் தேவனை அறிந்தவன். அவன் கேட்கிறான். வாசிங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? என்ன சொல்றாரு? கிதியோன் தேவனை அறிந்தவன். முன்பு தேவன் எங்கே என்று கேட்ட அந்த கூட்டத்தார் தேவனை அறியாதவர்கள். இவங்க யாரு? தேவனை அறிந்தவர்கள். கர்த்தர் அவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொல்கிறார். அவைகளை தாண்டி கேட்கிறான், எங்கள் முற்பிதாக்கள் விவரித்து சொன்னார்களே, அப்படி நடந்தது. செங்கடல் 2ஆக பிரித்தார், யோர்தானை பிரித்தார், எரிகோவை தகர்த்தார், நாங்கள் அதை கண்டோம் பார்த்தோம் என்றெல்லாம் விவரித்து 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 சொன்னார்களே, அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்போ முதல் கூட்டத்தார் தேவனை அறியாதவர்கள் கேட்கிற கேள்வி, உன் தேவன் எங்கே? நமக்கு அப்படி கேள்வி கேட்டோம்னா உடனே ஜெபத்தை நிப்பாட்டிட்டு வேற வேலையை பார்த்து போயிடுறோம். தாவீது சொல்கிறான், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இன்னும் துதிப்பேன், இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் விசுவாசிப்பேன், இன்னும் தேவனை நான் சார்ந்து கொள்வேன். இதுதான் நம்முடைய பதிலா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு பதில் இன்னைக்கு அப்படியா இருக்கு? இல்ல, சோர்ந்து போயிடுறோம், கூட்டத்துக்கு வர்றதில்லை. சில நாட்டில் என்ன சுகம் பலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் கூட்டத்துக்கு ஜெபத்துக்கு வருகிறது இல்லை. கவனிங்கள். அடுத்தது, சத்தியம் அறிந்தவன். தேவனுடைய அப்படி இல்லாம அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை விசுவாசித்தவன். இப்ப கேட்கிறான், இப்ப ஒண்ணுமே நடக்கிறது இல்லையே, அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று கேட்கிறான்.
அவனுடைய உள்ளம் அற்புதங்களை எதிர்பார்க்கிறது. தேவன் இல்லை என்று அவன் என்ன செய்யல, சொல்லல. அந்த அற்புதங்களை காணோம், அந்த அற்புதங்களை நான் பார்க்க வேண்டும், அந்த அதிசயங்களை நான் காண வேண்டும் என்று விரும்புகிறான். இந்த தேடுதல் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் கர்த்தர் நம்மையே தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த கிதியோனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொண்டு வந்தார். நம்ம ஏதோ போற மாதிரி போட்டோம் விட்டுட்டு போகிறதல்ல. நீங்கள் ஆதி நாட்களில் நடந்த அந்த அற்புதங்கள், அந்த காரியங்களை வாஞ்சித்து கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அற்புதங்களை நான் பார்க்க வேண்டும், எனக்குள் செய்ய வேண்டும், நான் உமக்காய் செய்ய வேண்டும். அந்த தேடுதல் நம்முடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டும். அந்த அற்புதங்களை குறித்து தேடின ஒருவன் தான் அதை காண வாஞ்சித்த ஒருவன் தான் இந்த கிதியோன். கர்த்தர் அவனை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை அவனுடைய ஜீவியத்திலே கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த ஏக்கம், இந்த தாகம், இந்த தவிப்பு நம்முடைய உள்ளத்திலே காணப்படுமானால் அது விசுவாசம் இல்லாத வார்த்தைகள் அல்ல, அது தேவனுடைய அற்புதங்களை காணும்படியாக ஆமென் அவனுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு தவிப்பு. தேவன் அவனை கொண்டு என்ன செய்தார்? நிச்சயமாய் கிரியை செய்தார். நமக்கு ஒரு தெய்வீக தரிசனம் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அற்புதத்தை காண முடியாவிட்டாலும் அற்புதங்களை செய்கிறவர் என் தேவன், அதனை விசுவாசிக்க வேண்டும். இந்த தரிசனம் நம்முடைய உள்ளத்தில் காணப்படுமானால் தேவன் நம்மை கொண்டு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது கூட்டத்தார் யாருன்னு சொன்ன வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கர்த்தருக்காக ஊழியம் செய்து அவரோடு கூட நடந்த ஒரு ஊழியக்காரர். வாசிங்க யோவான் 20:25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இது நம்ம நினைக்கலாம் தோமா சந்தேகப்பட்டானே, ஆனா தோமா சில காரியத்தை சரியா கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள விரும்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஊழியக்காரர்களுக்கு வருகிறதான சந்தேகம். முதலாவது புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள். இரண்டாவது தேவனை அறிந்தவர்கள், விசுவாசிகள். மூன்றாவது ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் தோமா. அவனும் கேட்கிறான், நான் அவருடைய விழாவிலே என் விரலை தொட்டு பார்க்கணும், அப்பதான் நான் நம்புவேங்க. இந்த கூட்டத்தாரை பார்த்தீங்கன்னா இவர்கள ஒருத்தரை கர்த்தர் வேண்டான்னு தள்ளவே இல்லை. பாருங்க என்ன செய்தாரு. இந்த ஜனங்களை அவங்க டவுட்டை கிளியர் பண்ணி அவர்களை தம்மண்டைகளே கர்த்தர் இழுத்து கொண்டார். அல்லேலூயா. தோமாட்ட என்ன செய்யறாரு, இங்க வா, விழாவில போடு. அந்த தோமாவை கொண்டு கர்த்தர் இந்தியாவுக்கு என்ன செய்தார்? பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தப்பல்ல, கர்த்தர்ட்ட கேளுங்க, அவர் கிளியர் பண்ணி கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யும், இந்த மாதிரி எனக்கு பிரசித்தமாய் மாறும், எனக்கு வெளிப்படும், நான் உறுதி வரை உண்மையோடு நான் இருப்பேன். கேளுங்க, சந்தேகம் அது தப்பல்ல. கர்த்தர் அந்த டவுட் அதெல்லாம் தர முடியாது, இப்படிதான் விசுவாசிச்சா விசுவாசி, இல்லாவிட்டா போ, அப்படி கர்த்தர் சொல்லல. இந்த மூன்று கூட்டத்தாரையும் கர்த்தர் கை கழுவி விடவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு இளம் தலைமுறைகளில் தேவ விசுவாசம் இல்லாத எத்தனையோ கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கூட்டத்தாரின் மேல் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்படுகிறது. இவர்களுக்கு தம்மை யார் என்று காண்பித்து அவர்களுடைய உள்ளத்துல கிரியை செய்து அவர்களை இந்த பூமிக்கு சாட்சியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். தெய்வ விசுவாசம் என்பது ஒரு பெரிய விஷயம். ஒரு முறை ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தார், அவங்க தகப்பன் சிறு வயதில் இறந்து போய்விட்டார். இந்த சகோதரி ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்து அந்த பையனை கவனிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இருந்த சொந்த வீட்டை ஒரு
இறந்த உடனே அந்த வீட்டை விட்டு அவனை துரத்தி விட்டாங்க. வெளியில் போ, உனக்கு வீட்டு இல்லைன்னு சொல்லி எல்லா பொருட்களோடு துரத்தி விட்டாங்க. ஒன்றும் தரமாட்டேன் போன்னு. உடுத்தின துணியோடு பையனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவனுடைய ஸ்கூலுக்கு போகிற புக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பைபிள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. வானத்தை பார்த்து சொன்னாங்க, கர்த்தாவே எல்லாவற்றையும் இழந்துட்டேன், ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, நீர் என்னோடு இருக்கிறீராண்டு, அதுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வந்துட்டாங்க. அந்த புருஷனுடைய சிநேகிதர்கள் என்ன பண்ணாங்க, போய் ஒரு ஒரு தோட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ஷெட்டு கட்டி கொடுத்து இங்கே இருந்து வேலை செய்யணும் சொல்லி அவங்களுக்கு சில உதவிகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாங்க. இந்த பையன் ஒழுங்கா சண்டே ஸ்கூல் போவான். சண்டே ஸ்கூல் ஒரு முறை ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க. கர்த்தர் பேதுரு இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லிட்டு கர்த்தர் அவர்கிட்ட சொன்னார், நீ கடலுக்கு போய் தூண்டில போடு, அதுல முதலாவது அகப்படுற மீனுடைய வாயில் இருக்கும் ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை கொண்டு வந்து எனக்காக உனக்காக என்ன செய், வரி செலுத்துன்னு சொன்னார். இந்த பையனை நம்பிட்டான் தெரியுமா? எல்லா மீன் வாயில் என்ன இருக்கும், அவங்க அம்மா கஷ்டத்துல போகிறத பார்த்துட்டு அவங்க அப்பா இருந்த போது இருந்த அந்த செல்வம், அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு இல்லாதபடியினாலே எல்லா மீன் வாயிலையும் என்ன இருக்கும், என்ன இருக்கும், பைசா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டான். இப்ப இந்த அம்மா ஏன் இப்படி செய்யறாங்க? இவன் ஒவ்வொரு நாளும் கேட்பான், அம்மா எனக்கு மீன் தலை வாங்கி கொடுமான்னு, மீன் தலை வாங்கி கொடுமான்னு. மீன் தலை அவங்க அம்மா வெட்டும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். உள்ள காசு ஒன்று என்ன செய்யாது, இருக்காது. உங்க அம்மா கேட்டாங்க, என்னடா இப்ப பார்த்தாலும் மீன் சாப்பிட மாட்டேங்கிற, மீன் தலையை கேட்கிற, என்ன விஷயம்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னான், அம்மா மீன் தலைக்குள்ள என்ன இருக்கும், வெள்ளி காசு இருக்கும். ஆமாம்மா, டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க சண்டே ஸ்கூல்ல. இவங்க அம்மாவுக்கு அவனுடைய விசுவாசத்தை உடைச்சிட்டு, இல்லடா அப்படி நம்ம வாங்குற மீன்ல எல்லாம் என்ன இருக்காது, வெள்ளி காசு இருக்காது அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவுக்கு தைரியம் இல்லை. அவன் இப்படி விசுவாசிக்கிறானே, நம்ம அப்படி இருக்காது விசுவாசத்தை எப்படி தகர்க்க முடியும்? ஒரு முறை அந்த கடைக்கார்ட்ட போய் கேட்டான், அண்ணே பெரிய மீன் தலை கொடுங்கன்னா. அப்ப என்ன அர்த்தம், சின்ன மீன் தலையில என்ன இருக்காது, காசு இருக்காது, பெரிய மீன் தலையில தான் காசுன்னு நினைச்சிட்டான். அப்போ அவங்க அம்மாட்ட சொல்றான், அம்மா இன்னைக்கு பெரிய தலை வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை திறந்து பாரு, உள்ள என்ன இருக்கும், வெள்ளி காசு இருக்கும், அதை எடுத்துட்டு போய் கடைக்கு போய் அதெல்லாம் வாங்குவோங்கிறான். உங்க அம்மா தேம்பி தேம்பி அழுதுட்டான். ஆண்டவரே, பையனுடைய விசுவாசத்துக்கு முன்னதாக அங்க நிக்க கூட முடியல ஆண்டவரே, என்ன தரங்கிறான். பேப்பர்ல சுத்தி கொடுத்தாங்க, அது தரமா, அதுக்குள்ள இருக்கு தரங்கிறான். அம்மா அழுது கொண்டே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி திறந்தாங்க. திறந்த போது இவங்க அப்பா பேரு இவங்க பேரு போட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு காலத்தில் ஒரு கட்டம் வந்திருக்கு. அந்த பிளட் எல்லாம் தள்ளிட்டு படிச்சு பார்த்தா கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ் ஜெயிச்சு அந்த வீடும் வீட்டில் இருந்த சகல பொருட்களையும் திரும்ப அவளுக்கு என்ன செய்யணும், கொடுத்து நஷ்ட ஈடாக இவ்வளவு பணத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்துருச்சு. அவங்க வக்கீல் என்ன பண்ணாரு, அங்கிருந்து மாறினபடினால எங்க இருக்காங்க தெரியல, பேப்பர்ல போட்டாரு, உடனே வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கவுனிங்கள், சில மாதங்கள் கழித்து அந்த பேப்பரை தொட்டுட்டு பார்த்தாங்கப்பா, வெள்ளி காசு இல்லை, என்ன காசு இருக்கு, தங்க காசு கிடைச்சிருக்கு. என்னமா சொல்ற, எங்க இருக்கு, கிடைச்சிருச்சு வான்னு சொல்லி முகத்தை கழுவி அவனுக்கு ஆயத்தப்படுத்தி அந்த வக்கீல்கிட்ட போனாங்க. எங்கம்மா போனீங்க, ஒரு இப்ப மாதிரி முன்னாடி செல்லெல்லாம் அவங்கள்ட்ட இல்லாத காலம், டிஓடி ஃபோன் தான், டயல் ஃபோன் தான், டயல் ஃபோன்ல கொண்டு அதெல்லாம் தெரியாது. அவங்களை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாருமே என்ன செய்யல, அவங்க நம்பரையோ அவங்களுடைய அட்ரஸையோ சொல்லவே, அந்த வீட்டில் ஃபோன்ல கூப்பிட்டா அப்படிதான் சொல்லுவாங்க, இல்லைன்ட்டாங்க. ஆனா இவங்க அதை படிச்சுட்டு போன போது சீக்கிரமா செட்டில் ஆகி அதே வீட்டை பெயிண்ட் பண்ணி எல்லா வசதிகளோடு வக்கீல் வாங்கி கொடுத்துட்டு, நான் எனக்கு எந்த ஃபீஸும் தேவையில்லை, நான் உங்க வீட்டுக்கு அவருடைய ஃப்ரெண்டு, நான் அவனுக்கு செய்த ஒரு நல்ல காரியமா இருக்கட்டும், இங்க வைத்துக் கொள்ளுங்கள் சொன்னேன். உங்கள்கிட்ட இப்படி உங்க புள்ள கேட்டா என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, அடிச்சு சொல்லுவோம். அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. கவுனிங்கள், தேவனை தேடுகிற
அனுபவம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. தேவனை விசுவாசிக்கிற அனுபவங்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலைகளில் கர்த்தர் ஒரு இப்படி விசுவாசமற்ற அந்த அவருடைய சந்தேகங்களை, கலக்கங்களை, குழப்பங்களை அகற்றி நானே தேவன் என்பதை நிரூபிக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, தேவன் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் தேவன் செய்யும்படி விரும்புகிற சில காரியங்கள் வாசிங்க. முதலாவது, ஒரு தேவனுடைய மனுஷனுடைய ஜீவியத்தில் வாசிங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களில் கிதியோன் சில அடையாளங்களை தேவனிடத்தில் கேட்கிறார். வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததனால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கும் ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும், எனக்கும் ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னான். வாசிங்க. நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றான். பாருங்க, தேவதூதன் கேட்கிறான், ஐயா, நான் வீட்டில் போய் உங்களுக்கு ஒரு காரியத்தை சமைச்சு எடுத்துட்டு வர்றேன், நீ இங்கேயே இருக்கணுங்கிறான். தேவன் கிதியோனின் மேல் பெரிய நோக்கம் வைத்திருந்தார். அவன் ஒரு காரியத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள சில விஷயத்தை அவன் கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? காத்திருந்தார். பாருங்க, ஒரு தேவ மனுஷன், இந்த மாதிரி கேஸோ மற்ற அடுப்புகளோ இல்லாத ஒரு காலம், அவன் விறகு வச்சு பற்ற வச்சு சமைச்சு கொண்டு வரக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு தெரியல. அவன் சொல்றான், நீ போயிட்டு வா, நான் உனக்காக என்ன செய்வேன்? காத்திருப்பேன். நல்ல வழங்கிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய சந்தேகத்தை அகற்றி அவனை பலப்படுத்தி அவனை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் இன்றைக்கு நம்மேலும் கூட என்ன செய்கிறார்? நோக்கமாயிருக்கும்படி விரும்புகிறார். அப்ப தேவன் எங்கே இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் திட்டமாக வாசிங்க, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல தேவன் மோசையோடு கேருபீன்கள் நடுவில் இருந்து பேசினார். அங்கே தேவனை கண்டான், தேவ சத்தத்தை கேட்டான், அவருடைய மகிமையை கண்டான், ஆச்சரியப்பட்டான். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மேலும் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் உன் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். பாத்தீங்களா? யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதனை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் கேருபீன்கள் நடுவில் இருந்து கர்த்தர் பேசினார். அதான் படிக்கிறோம், நான் உன்னை சந்திக்கும் ஸ்தானமாகிய என்று படிக்கிறோம். இப்படி எழுத்தின்படி மனிதன் தேவனை சந்திக்கிற ஒரு இடத்தை அவன் அறிந்திருந்தான். அங்கே போய் அவன் ஜெபித்தான், கேட்டான், கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தான். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அந்நிய தேவர்களை அகற்றி அவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்ட போது 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார். வாசிக்கிறது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 4ம் 9ம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். 9 வாசிங்க. யாக்கோபு பதான் ஆராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து பாருங்க, தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார். தேவனை அவன் என்ன செய்தான்? தன்னை சுத்திகரித்துக் கொண்ட போது கண்டான். பைபிள்ல வாசிக்கும் போது அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் படிக்கிறோம், யாக்கோபினுடைய பிரயாணத்திலே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து தன் தலையில் வைத்து படுத்து கொண்டான். அப்பொழுது தேவன் அங்கே இருப்பதை அவன் செய்தான், உணர்ந்து கர்த்தர் இங்கே இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொன்னான். அப்போ அந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. ஒரு மனிதன் இயேசுவில் இளைப்பாறும் பொழுது தேவன் அவனுக்கு வெளிப்படுகிறார். சொல்றான், இங்கே கர்த்தர் இருக்கிறார், இதை நான் இதுவரைக்கும் அறியாதிருந்தேன், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார்.
தேவன் நம்மோடு இருக்கிற அடுத்த இடத்தை குறித்து படிக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 58 அதிகாரம் 7, 9 ஆகிய வசனங்கள் படிக்கும் போது, இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கே இருக்கிறார்? வாசிங்க 9 வசனம் வாசிங்க. ஏசாயா 58:9. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தம் இடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று. அப்ப தேவன் மனிதனுக்கு தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு அவங்க என்ன செய்யணும்? மேல வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல 7ஆம் வசனத்துல, மாம்சமானவனுக்கு உன்னை என்ன செய்யக்கூடாது? ஒழிக்க கூடாது. விரல் நீட்டுதலை, நிவச்சொல்லை நடுவில் என்ன செய்யணும்? அகற்றி விடணும். ஒரு மனிதன் தன்னை டியூனிங் செய்து கொள்ளும் போது, வசனத்தின்படி தன்னை சரிப்படுத்தி கொள்ளும் போது, கர்த்தர் இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று கன்ஃபார்ம் பண்றார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய ஜீவிதத்திலும் கூட இப்படிப்பட்டதான சில காரியங்களை கர்த்தர் நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். அங்கே படிக்கிறோம். 65:1. ஏசாயா ஏசாயா 65:1. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தொடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றான். பாருங்க, தேவன் இந்த தேவ ஜனங்களை விட்டு இன்னொரு குலத்தாரை தேடி போகிறார். அவர்கள் தேவனை தேடாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், தெய்வத்தை நோக்கி கூப்பிடாதவர்கள், அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்ப தேவன் தம்மை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தேடாதவர்கள், ஜெபிக்காதவர்கள், அப்படிப்பட்ட ஜனங்களிடத்துல போய் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் தம்மை வெளிப்படுத்தி ஒரு கூட்ட ஜனங்களை தம் பக்கமாக இழுத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே தேவனுடைய வார்த்தைக்கும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கும் கேட்டு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்திருந்த அந்த ஜனங்களிடத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வாசிங்க. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 12, 13 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது செயல்தியாலின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சாகின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுக்கு பயந்திருந்த அந்த கூட்டத்தாரை குறித்து கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் தம்மை சந்தேகப்படுகிற இந்த ஜனங்களிடத்துல தம்மை வெளிப்படுத்தி கன்ஃபார்ம் பண்றார். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னுடைய தேவன், பயப்படாதே என்று சொல்கிறார். தன்னை தேடாத ஒரு கூட்டத்தார், அவங்கள்ட்ட போய் இதோ நான் இங்கே இருக்கிறேன் அவன் கூப்பிடவே இல்லை. தேவன் ஒரு கூட்ட ஜனங்களை தம் பக்கமாய் இழுக்கக்கூடிய ஒரு காலம். அது மட்டுமல்ல, வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ள இடத்திலும் நான் வாசம் பண்ணுகிறேன். கர்த்தர் இருக்கிற இடம் அதுதான். வாசிங்க. ஏசாயா நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பாத்தீங்களா? அங்குதான் கர்த்தர் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு தேவன் நாம் கடந்து போகிற பிரயாணங்களில் நம்முடைய சந்தேகங்கள் அகற்றி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்பதை அவர் கன்ஃபார்ம் பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. புறஜாதிகள், தெய்வத்தை அறிந்த மக்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆட்கள், எங்கெங்க சந்தேகம் அவனுடைய வாஞ்சை விருப்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தவும் நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லவும் அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில், பழைய ஏற்பாடு நாட்களில் மனிதன் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துக்கு அவன் போனான், தேவனை சந்தித்தான். இந்த நாட்களில் கர்த்தர் எங்கும் நிறைந்திருக்கிறார்.
உன்னுடைய ஜீவியத்துல கூட சந்தேகங்கள், பயங்கள், அவிசுவாசம் இருக்குமானால் கர்த்தரிடத்துல சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தாவே, நான் நம்ம இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தாவே, இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ பேருக்கு தம்மை வெளிப்படுத்தினவரே, எனக்கும் வெளிப்படும் ஆண்டவரே. நான் நம்மை பார்க்கட்டும், உன்னுடைய சத்தத்தை கேட்கட்டும், நடிச்சவர்களை பின்பற்றி வரட்டும் ஆண்டவரே. என் ஜீவியத்துல சந்தேகங்களை அகற்றி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தெய்வத்தை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலோ, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலோ, கருத்தாய் விசாரித்தோ என்றோ கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவா சமூகத்திலே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தம்மை சந்தேகத்தோடு கூட தேவன் எங்கே, அவருடைய அற்புதங்கள் எங்கே, நான் அவரை தொட்டு பார்த்தால் தான் விசுவாசிப்பேன் என்று சொன்ன இந்த கூட்டத்தார் ஒருவரையும் கர்த்தர் வேண்டாம் என்று தள்ளிவிடல. அவர்கள் எல்லாரையும் தம்மண்டை இழுத்துக்கொண்டு நான் உன் தேவன் என்பதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்டதான சந்தேகங்கள் இருக்குமானால் தெய்வத்தை நோக்கி பாருங்கள். உங்களை பலப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.